Hi friends, welcome to Reva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பாலக்கீரை முட்டை பொரியல் தான் பண்ண போறோம். அதுக்கு ஒரு கட்டு பாலக்கீரையை கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துர்க்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 2 முட்டை எடுத்துர்க்கேன். அதே மாதிரி இந்த வீடியோல வந்து பாலக்கீரை பத்தின ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் சொல்ல போறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. இப்போ நான் அடுப்புல வந்து கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். நெக்ஸ்ட் இது கூட கடுகு நான் ஆட் பண்ணிடுறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்றதையும் நம்ம பார்த்துருவோம். இப்போ நான் இது கூட இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறேன். இதில் வந்து விட்டமின் ஏ, மெக்னீஷியம், ஜிங்க், காப்பர் மற்றும் விட்டமின் கே வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து எலும்புகள் மற்றும் பற்கள் வந்து உறுதியாக இருக்க இது உதவுது. நெக்ஸ்ட்டு இந்த கீரையில் வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்குது. எனவே தினமும் இந்த கீரையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாரடைப்பு, இரத்த குழாயில் அடைப்பு போன்ற இதய நோய்கள் வந்து வராமல் தடுக்கலாம். இதில் கண் பார்வை வந்து நன்றாக தெரியறதுக்காக இந்த கீரை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க செய்யுது இந்த கீரை. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நல்லா நான் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கிறேன். இது நல்லா செவந்து வரட்டும். இப்போ இந்த டைமில் நான் பாலக்கீரையை நான் இதோட ஆட் பண்ணிடுறேன். இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுனால இந்த கொரோனா வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் வந்து இந்த கீரையை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வீக்லி 2 டைம்ஸ் இது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மூடி போட வேண்டாம். நம்ம அந்த கீரையில் வேறு ஏற்கனவே தண்ணி விடும். அதனால் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கீரையில் வந்து முட்டையோடு நம்ம சேர்த்து சாப்பிட்றதுனால கலோரியோடு சேர்த்து உங்களுக்கு வந்து இந்த ஊட்டச்சத்தும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரத்தத்தை விருத்தி செய்கிறதுக்கு ஆற்றல் வந்து இதுக்கு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரத்த சோகை உள்ளவர்கள் இதை சாப்பிட்றதுனால அதனை சரி செய்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சுகர் பேஷண்ட் பார்த்திங்கன்னா இந்த கீரையை வந்து வீக்லி வந்து ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுக்கு இந்த கீரை ரொம்ப உதவுது. இப்போ பார்த்திங்கன்னா கீரை நல்லா 3/4 பாகம் அளவுக்கு வெந்துருச்சு. இந்த டைமில் நான் மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு இந்த குழம்பு மிளகாய் தூள் இதோட ஆட் பண்ணிடுறேன். இது கூட கரம் மசாலா. இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பும் ஆட் பண்ணிடுறேன். அந்த ஈரசத்து நல்லா போகணும். அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம இப்போ இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணதுனால இந்த பச்சை வாசனையும் போகணும். அதே மாதிரி இது வந்து புற்றுநோய் செல்கள் வந்து உருவாகாமல் தடுக்கிறதுக்கு வந்து இந்த பாலக்கீரைக்கு நிறைய இருக்குது. அதே மாதிரி பாலக்கீரை வந்து இரத்த சிவப்பணுக்களை வந்து அதிகமாக உற்பத்தி செய்வதனால அனிமியா நோய் வராமல் தடுக்க உதவுது இந்த பாலக்கீரை. பாலக்கீரையில் வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து வீக்லி 2 டைம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சத்துக்கள் ஃபோலிக் ஆசிட்ற மாத்திரை சாப்பிட்றத விட இதில் வந்து அதிக சத்துக்கள் நிறைய கிடைக்குது. இதை அடிக்கடி எடுத்துக்கோங்க. இப்போ கீரையில் பார்த்திங்கன்னா தண்ணி சத்து நல்லா இதை ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் இதோட முட்டையை ஆட் பண்ணிடுறேன், 2 முட்டையை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனையை வந்து இந்த பாலக்கீரை சரி செய்யுது. குழந்தைங்களுக்கு பால் ஊட்டும் தாய்மார்கள் வந்து இந்த கீரையை வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா பால் அதிகம் வந்து சுரக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த கீரையை வந்து வாரம் 2 முறை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக இருக்க நினைக்கிறத நீங்கள் கண்டிப்பாக கண் கூட பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்ல பொரியல் மாதிரி அந்த முட்டையும் கீரையும் நல்லா உதிரியாக வரணும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்காக சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி
கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த முட்டையோடு ஆட் பண்ணுறப்ப குழந்தைங்க இந்த கீரை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அதையோட கரம் மசாலா வேறு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதோட ஃப்ளேவர் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாத ஆளாக இருந்தீங்கன்னா இதில் வந்து தேங்காய் துருவி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த இந்த கீரையை வந்து வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப வித்தியாசமான ரெசிபி. கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.